ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், CS3401 அல்காரிதம் சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் இந்த சப்ஜெக்ட் பற்றி சொல்லிக்கிறேன். அதாவது இந்த சப்ஜெக்ட் பற்றி மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து அல்காரிதம் எழுதுகிற மாதிரியும் அண்ட் வித் எக்ஸாம்பிளோட டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து படிக்கும்போது அந்த கொஷினுக்கான டெஃபினேஷன், அல்காரிதம், எக்ஸாம்பிள், காம்ப்ளெக்சிட்டி, சூடோ கோடு எதனா இருந்தால் அதையும் நல்லா படிச்சிங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நல்லா படிச்சிங்க. ஓகே, இப்போ வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்துருவாங்க. இந்த சப்ஜெக்ட் பற்றி யூனிட் 4 வந்து மற்ற யூனிட்டோட ஈஸியாக இருக்கும். அதாவது டோட்டலாகவே ரெண்டே டாபிக்ஸாக இருக்குது. ஒன்று வந்து பேக் ட்ராக்கிங், இன்னொன்று வந்து பிரான்ச் அண்ட் பவுண்டு. கொஷின் பொறுத்தவரை பேக் ட்ராக்கிங்லேருந்து ஒரு கொஷினும் நெக்ஸ்ட் இந்த பிரான்ச் அண்ட் பவுண்ட்லேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. ரெண்டு டாபிக்ஸ்லேயும் வந்து 4 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து எதனா ஒரு டாபிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட்டாக நல்லா படிச்சிங்க. இப்போ நீங்கள் வந்து பேக் ட்ராக்கிங் படிக்கிறீங்க, அதில் இருக்கக்கூடிய அந்த என்கோயின் ப்ராப்ளமு, கிராஃப் கலரிங் ப்ராப்ளமு, ஹாமில்டோனியன் சர்க்யூட் ப்ராப்ளம், சப்செட் சம் ப்ராப்ளம், இந்த 4 ப்ராப்ளம் நல்லா தேர்வாக படிச்சிக்கணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து பிரான்ச் அண்ட் பவுண்ட் டாபிக் வந்து நீங்கள் கவர் பண்ணுறீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த 4 ப்ராப்ளம் நல்லா படிச்சிங்க. ஸோ எதனா ஒரு டாபிக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு இந்த மூணாவதாக கொடுத்துருக்க அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேக் ட்ராக்கிங் அண்ட் பிரான்ச் அண்ட் பவுண்டு, இந்த கொஷின் வந்து காமன் தான். ஸோ இந்த கொஷின் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 5 வந்து படிங்க. இதில் வந்து அப்ராக்சிமேஷன் அல்காரிதம், நெக்ஸ்ட் அந்த ரேண்டமைஸ் அல்காரிதம், இந்த ரெண்டு டாபிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த சப் டாபிக்ஸ் எல்லாத்தையும் நல்லா கவர் பண்ணிங்க. இந்த ரெண்டு கொஷின் படிச்சுட்டு பிறகு ரிமைனிங் இருக்கிற அந்த 2வது 3வது கொஷின் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 3க்கான கொஷின் பார்த்தோம்னா கிரீடி டெக்னிக்ஸ் கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இருக்கக்கூடிய சப்டாப்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நல்லா படிச்சிங்க. இந்த ஃபஸ்ட்டு கொஷின் நல்லா தேர்வாக படிச்சுட்டு பிறகு நெக்ஸ்ட் இந்த ஆப்டிமல் பைனரி சர்ச் ட்ரீயும், நெக்ஸ்ட் இந்த மெர்ஜ் சோர்ட்டு, குயிக் சோர்ட் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2 பொறுத்தவரை அந்த மினிமல் ஸ்பேனிங் டாப்பிக்கில் வரக்கூடிய க்ருஸ்கல்ஸ் அல்காரிதமும் பிரைம் அல்காரிதமும் நல்லா படிச்சிங்க. இந்த அல்காரிதத்தில் இருக்கக்கூடிய டெஃபினேஷன், அல்காரிதம், சூடோ கோடு, காம்ப்ளெக்சிட்டி எல்லாத்தையும் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம், இதில் வந்து அந்த பெல்மன் ஃபோர்ட் அல்காரிதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைம் வரது அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நல்லா படிச்சிங்க. ரிமைனிங் கொடுத்துருக்க கொஷின் வந்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு கடைசியாக யூனிட் 1 பொறுத்தவரை பேட்டர்ன் சர்ச், அப்புறம் இந்த சோர்ட்டிங்கு, ரெக்கர்ஷன், ரிலேஷன், இந்த 3 டாபிக்ஸ் நல்லா தேர்வாக படிச்சுங்க. அதில் இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸ் எல்லாத்தையும் நல்லா தேர்வாக படிச்சுங்க. உங்களுக்கு வந்து படிக்கிறது டைம் இருந்தால் மட்டும் இந்த 4th கொஷின் வந்து படிங்க. அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு 3 கொஷின் நல்லா தேர்வாக படிச்சிருங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸ் நீங்கள் வந்து படிக்கும்போது அதுக்கான டெஃபினேஷன்ஸ், அல்காரிதம், எக்ஸாம்பிள்ஸு, சூடோ கோடு, அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீனும் நல்லா சேர்த்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் பிக் கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸ் கொஷின் அண்ட் ஆன்சர், அந்த இதுக்கான நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் அவைலபிளாக இருக்குது. அதாவது இந்த சப்ஜெக்டான புக் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த புக்கில் ஒவ்வொரு யூனிட்டோட லாஸ்ட் பேஜில் வந்து 2 மார்க்ஸ்க்கான கொஷின் அண்ட் ஆன்சர்லாம் இருக்கும். ஸோ பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த கொஷின்ஸ்லாம் நல்லா படிச்சிங்க. அண்ட் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி நல்லா படிச்சிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.